உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த வயசுலயும் சரிக்கு சரியா இப்படி பேசிக்கிட்டு நிக்கிறிய நீ? சண்டை போடணும்னே காத்துக்கிட்டு இருந்தியா? ஆமா, சரியா சொல்றியே. மருமகளா லட்சணமா நீ என் வீட்டுக்கு வந்திருந்தா போட வேண்டிய எல்லா சண்டையும் நான் அங்கேயே போட்டிருப்பேன். நீதான் வரலையே. அதான் இத்தனை வருஷமா சேர்த்து வச்சிருந்த மாமியார் மருமக சண்டைய இன்னைக்கு ஒட்டு மொத்தமா போட்டுறலான்னு கிளம்பி வந்திருக்கேன். எப்படி? சபாஸ், சரியான போட்டி. மாமியார் மருமக சண்டை சூடு பிடிச்சிருக்கு. மாமா, எனக்கு ஒரு டவுட். என்ன மாப்ள? இப்படி ஒரு பவர்ஃபுல்லான லேடிக்கு புள்ளையா பிறந்துட்டு எப்படிதான் மாமா ஒரு புள்ள பூச்சி எவ்வளவு காலம் இருந்திருக்கீங்க? அதான் மாப்ள, எனக்கும் தெரியல. ஒருவேளை சர்பத்தை குடிச்சு எல்லாமே மழுங்கி போச்சு நினைக்கிறேன். நானும் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் மாப்ள. என்ன மாமா? இவ்வளவு காலம் எங்க அம்மா பார்த்து பேசாம இருந்ததே ஒரு பெரிய தப்பு தான். அன்னைக்கே அம்மா பார்த்து பேசி அம்மா கூட ஒன்னா இருந்திருந்தா அன்னைக்கே இந்த சண்டையெல்லாம் நடந்திருக்கும். சாமுண்டீஸ்வரியோட திமிரை எங்க அம்மா அடக்கியிருப்பாங்க. கரெக்ட் மாமா. 10 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிருந்தா பாட்டி இன்னும் எங்க இருந்திருப்பாங்க? அப்ப ஃபைட் வாய் பேச்சா இல்லாம அடிதடிலாம் நடந்திருக்கும். செம்ம என்டர்டைன்மெண்டா இருந்திருக்கும். மிஸ் ஆயிடுச்சே மாமா. ஏய், வயசான பொம்பளையாச்சேன்னு பார்த்தா ரொம்ப தான் பேசிக்கிட்டு இருக்க. உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. இங்க நிப்பா. அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே போக மாட்டேன்னு. சரி சரி சரி, விடு விடு விடு. எதுக்கு தேவையில்லாத சண்டையெல்லாம்? இத பாரு சாமுண்டீஸ்வரி, நடந்த எல்லாத்தையும் மறந்துரு. இப்போ ஒரு போன் போட்டா கூட என் பேர உடனே வந்துருவான். அவனுக்கும் ரேவதிக்கும் நல்லபடியா கல்யாணத்தை பண்ணிவே. பிரிஞ்சு கிடந்த நம்ம 2 குடும்பமும் ஒன்னா சேர்ந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. என்ன சொன்ன? ஏன், நான் சத்தமா தானே சொன்னேன். உனக்கு புரியுற மாதிரி தானே சொன்னேன். காதல வேலையா? இத பாரு சாமுண்டீஸ்வரி, வயசான காலத்துல என் பேரன் பேத்திங்களோட இருக்கணும்னு எங்களுக்கும் ஆசை இருக்கு. கடல் மாதிரி சொத்து கிடக்கு. என் பேரனுக்கும் அம்புட்டு சொத்து கிடக்கு. நம்ம 2 குடும்பமும் ஒண்ணு சேர்ந்து வாழ்ந்தா இந்த ஊரு உலகம் எல்லாரும் மெச்சுறா மாதிரி வாழலாம். நாம எல்லாருமே சந்தோஷமா வாழலாம். இது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுமா. அதுக்கப்புறம் நீ மருமகளா என்கிட்ட சண்டை போடு, நானும் போடுறேன். நீ சொல்றதெல்லாம் கேக்குறேன். ஏய் கிழவி, உன் பேரன் பெரிய ஹீரோன்னு சவடால் அடிக்கிறியே, எங்க? முடிஞ்சா இந்த ஹீரோவை தாண்டி அவனை உள்ள வர சொல்லு பாப்போம். என்ன ராஜா, நான் சொன்னதை கவனிச்ச இல்ல? அவன் உள்ள வரக்கூடாது. ஓகே? சரிங்க மேடம். அக்கா, இவனே கல்யாணத்துக்கு பிரச்சனையா இருப்பான்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னடானா இவன் கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டு இருக்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, பாத்துக்க. சந்திரா, நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. நான் எல்லாத்தையும் யோசிச்சு சரியாதான் சொல்றேன். உன்னாலதான் என்ன புரிஞ்சுக்க முடியல. மாமா, நடந்துட்டு இருக்கிறது சீரியஸ் மேட்ரா இல்ல காமெடி மேட்ரான்னு ஒண்ணுமே புரியலையே. சம்பந்தப்பட்டவன் என்னடானா சைலண்டா நிக்கிறான். அவனை வரவப்பன்னு பாட்டி சொல்றதும், அவன் வந்தா இவனை வச்சு அவனை தடுப்பன்னு அத்தை சொல்றதும் செம்ம இன்ட்ரெஸ்டிங் கான்செப்டா இருக்குது. மாப்ள, இது வரைக்கும் நான் மாமியார் மருமக சண்டை பார்த்ததே இல்ல. இப்பதான் பாக்குறேன். அது சீரியஸா இருந்தா என்ன, இல்ல காமெடியா இருந்தா என்ன, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாப்ள. மாமா, போற போக்க பார்த்தா அத்தை நாளைக்கு அவங்க பேரன் தான் நம்ம சிலம்பொன்னு தெரியாம நம்ம சிலம்பத்துக்கே ரேவதியை கல்யாணம் பண்ணி வச்சாலும் வச்சிருவாங்க போல இருக்கே. அப்படி நடந்தா நல்லதுதானே மாப்ள. உங்க வாய் முகூர்த்தம் அப்படியே பலிக்கட்டும். பலிக்கட்டும் பலிக்கட்டும். சாமுண்டீஸ்வரி, நீ எவ்வளவு வேணாலும் பாதுகாப்பு போடு. முடிஞ்சா போலீஸ்க்கு சொல்லு, மிலிட்டரிய வரவை, நடுவுல நின்று பாதுகாப்பு கொடு. நீ என்ன செஞ்சாலும் சரி.
உன் மக ரேவதி கழுத்துல என் பேரன் தான் தாலி கட்டுவான். அதுதான் விதி. உன்னால முடிஞ்சதை பாத்துக்க. பாட்டி, அம்மா பேசின எதையும் மனசுல வச்சுக்காதீங்க பாட்டி. அவங்க மாறிடுவாங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. கண்ணு, என் ஆசீர்வாதம் உனக்கு என்னைக்கு உண்டுடா கண்ணு. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். என் மனசுல இருந்த ஆதங்கம், என் மனசுக்குள்ள இத்தனை வருஷமா தேக்கி வச்சிருந்த எண்ணங்கள், அதையெல்லாம் நான் சண்டையா போட்டுட்டேனா இப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கியா? என் மனசு நிறைஞ்சு இருக்கு. பாட்டி, அத்தை கூட போய் சண்டை போட்டது சந்தோஷமா இருக்குன்னு சொல்றீங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? ஐயா கார்த்தி, இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம், உனக்கு புரியாதியா? பாட்டி, இதுல பெரிய காமெடி என்னன்னா, இவர் யாருன்னு தெரியாம இவரை பிடிக்கிற பொறுப்பை இவர்கிட்டயே கொடுத்திருக்காங்க. எனக்கும் மாமாக்கும் சிரிப்பை அடக்கவே முடியல. ஐயா கார்த்தி, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம குடும்பம் எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கு. அப்போ முன்ன பின்ன ஏதாவது இப்படி எல்லாம் நடக்கும். நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கய்யா. நான் இந்த மண்டபத்துக்கு கிளம்பி வரும்போது ஒரு வைராக்கியத்தோட தான் வந்திருக்கேன். அது நடக்காம நான் வீட்டுக்கு திரும்பி போக மாட்டேன். என்ன வைராக்கியம் பாட்டி? வேற என்னய்யா, என் பேரன் கார்த்திக் உனக்கும் என் பேத்தி ரேவதிக்கும் கல்யாணத்தை பண்ணிட்டு தான் நான் இந்த இடத்த விட்டு போவேன். பாட்டி, அத பத்தி பேச வேண்டாம் பாட்டி, ப்ளீஸ். மாப்பிள, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இவ்வளவு காலமா இந்த வீட்டுல சாமுண்டி சிறை நினைச்சதுதான் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த காலம்ல மலையேறி போச்சு. இனிமே நாம நினைச்சதான் நடக்கணும். அம்மா, இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தத்துக்கு வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்களேன் ப்ளீஸ். வேற என்னப்பா புதுசா இருக்குது? உன் பொண்டாட்டி பார்த்து வச்சிருக்காளே ஒருத்தனை மாப்பிளன்னு, அவனை போட்டு தள்ளிட்டு காலையில மணமேடையில என் கடைக்குட்டி சிங்கம் பேரன் கார்த்திய உட்கார வச்சிட வேண்டியதான். அம்பிடுதான். என்ன பாட்டி, இவ்வளவு நேரம் அமைதியா பூப்பாதையில போயிட்டு இருந்த நீங்க இப்ப ஆக்ரோஷமா சிங்கப்பாதையில போகணும்னு முடிவெடுத்துட்டீங்களே. இந்த கல்யாணம் அடிதடியில போய் முடியணும்னு நினைக்கிறீங்களா? வேற வழி இல்லப்பா. நானும் ரொம்ப அமைதியான முறையில தான் உன் அத்தைக்காரிகிட்ட பேசி பார்த்தேன். அவ எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிறாளே. அவளை வழிக்கு கொண்டு வரணும்னா நாம அடிதடியில தான் இறங்கணும். வேற வழியே இல்ல. பாட்டி, திரும்ப திரும்ப என்னோட கல்யாணத்தை பத்தி பேச வேண்டாம் பாட்டி. இப்ப நம்ம நோக்கம் எல்லாமே அந்த மகேஷ் மாயா பத்தின உண்மையை சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். ஐயா, இந்த கல்யாணத்தை நிறுத்திட்ட அதோட எல்லாம் சரியா போயிடுமா? மணமேடை வரைக்கும் வந்த என் பேத்திக்கு மறுபடியும் கல்யாணம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம்யா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.